மாவட்ட ஆட்சியர் வந்து எழுதுக்கு சொல்லிட்டு இன்மணிதியையும் அவரோட நண்பர்களையும் உட்கார வச்சிருக்காரு. திமுகனாலே ஒரு குடும்ப கட்சிங்கிறத தாண்டி குடும்பம் தான் அங்க எல்லாமேங்கிற நிலைமை இருக்கிறதுனால இதுல மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன தமிழ்நாட்டு மக்களே இன்றைக்கு ஓரம் போன்னு சொல்லி ஓரம் கட்டி விட்டு இன்றைக்கு அந்த குடும்ப ஆட்சி எல்லா துறைகளிலும் ஆக்டோபஸ் போல தங்கள் ஆக்டோபஸ் கரங்களை நீட்டி எல்லா துறைகளையும் இன்றைக்கு அபகரிக்கின்ற எல்லா துறைகளிலும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அது சினிமா துறை உட்பட அனைத்து துறைகளிலுமே அவர்கள் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துவது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தகவல். அதன் வெளிப்பாடு தான் அங்கே உதயநிதி அவர் அங்கே உள்ள நிதியெல்லாம் அந்த மேடையில் உட்கார்ந்து ஆட்சித்தலைவர் மாத்திரம் இல்ல எல்லோரையுமே புறந்தள்ளி இருக்கிறார்கள். வேணா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இறங்கி காலை பிடிக்கிறதுல இறங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும் பார்க்க. அதை விட்டுட்டு அங்கே மேலே வந்து முன்வரிசையில் அவர்கள் அமர்ந்திருப்பது உண்மையிலேயே கேலிக்கூத்தாதான் இருக்கு. இந்த காட்டாட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு வலுவாகி கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சியை உறுதியாக நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து பொதுவா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாமே புறக்கணிச்சிருக்கீங்க. எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அமையாது. இல்ல ஆளுங்கட்சி அராஜகம், அதிகார துஷ்பிரயோகம் விசித்திரமாக இதுவரை கேள்விப்படாத அளவு கடந்த முறை இடைத்தேர்தலாம் மக்களை எல்லாம் பட்டியல ஆடுகளை அடைக்கிற மாதிரி வர வைத்து ஏழை எளிய மக்களை காலையிலிருந்து மாலை வரைக்கும் அங்கு அமர வைத்து அவர்களுக்கு எப்படியெல்லாம் அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் மக்களை பயன்படுத்தினார்கள் தெரியும். அதனால இந்த தேர்தல் ஒன்றும் தமிழ்நாட்டு தலையெழுத்தை மாற்றி அமைக்க போற தேர்தல் இல்லை. அது 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தான். அதனால ஆளுங்கட்சியின் அராஜகம், அதிகார துஷ்பிரயோகத்தை, பண பலத்தை இந்த தேர்தல் ஆணையத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்கிற காரணத்தினால்தான் பாரதிய ஜனதா கட்சி உட்பட அனைத்து கட்சிகளுமே, எங்கள் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே அதுபோல மற்ற எதிர்கட்சிகளும் புறக்கணித்திருக்கிறார்கள். அப்படி இல்ல, அவரு ஒருத்தர் கேள்வி கேட்டு இருக்காரு. உங்களை விட சிறப்பா கேட்கிறாரு. இருங்க அவர் என்ன கேட்கிறாரு, அதிமுக ஏன் புறக்கணிக்குதுன்னா அவங்களுக்கு ரெட்டையில இருந்தும் தலைவர் புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்ன இன்னைக்கு திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்கின்ற ஒரு கட்சியாக இன்றைக்கு அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனாலதான் அவர்கள் பயத்தில் விக்கிரவாண்டியை புறக்கணிச்ச மாதிரி அவங்க புறக்கணிச்சிருக்காங்க. பிரதான எதிர்கட்சிங்கிறார்ல, அவர் அங்க முண்டா தட்டி பாட்டிருக்க வேண்டியது தானே. அவர் அதை செய்ய மாட்டார். ஏன்னா இன்றைக்கு திமுகவின் அராஜகத்தை எதிர்க்கணும், அராஜகத்தை மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா கட்சிகளுமே, அது எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த தேர்தலை புறக்கணித்தது. இதில் ஒன்றும் பெரிய தமிழ்நாட்டை தலையெழுத்தை மாற்றுகின்ற தேர்தல் இல்லை. இதுல யாருக்கும் பயம் இல்லை. திமுகவின் அராஜகம், இந்த ஆணவ போக்கு, பணத்திமிரில் அவங்க செயல்படுறதை வெளியே மக்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரியப்படுத்துவதற்காக தான் எந்த கட்சியும் போட்டியிடும். 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதருடைய ஆட்டம் ஓய்ந்துவிடும். அதனால 2026 தேர்தலுக்கு முன்பே அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் விழித்துக் கொண்டார்கள் என்றால் அது அந்த கட்சிக்கு பாதுகாப்பாக இருக்கு. இல்லை என்றால் தேர்தல் முடிந்த பிறகுதான் அவர்கள் நான் சொல்வதை புரிந்து கொண்டு அங்க உள்ளவங்க ரெட்டையில எல்லாம் பழனிசாமிகிட்ட இருக்கேன்னு தாங்களே ஏமாத்திக்கிட்டு பழனிசாமிக்கு தொடர்ந்து காவடி தூக்குனாங்கன்னா பழனிசாமி அந்த கட்சிக்கு முடிவுரை எழுதிவிட்டு ஓடிவிடுவார். அதற்கு பிறகு அந்த கட்சியை மீட்டெடுப்பதுதான், அந்த கட்சியை மீண்டும் பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டருக்கும் இருக்கும் என்று நினைக்கிறேன். சந்தித்தாரா எந்த கட்சி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் ஜனநாயக முறையில வந்து தேர்தலை சந்தித்தாரா, மக்களுடைய நிலைப்பாடு இருக்கும், கட்சியுடைய வளர்ச்சி இருக்கும், எதுவுமே அவர் பண்ண மாட்டாரு, புறக்கணிக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவர் ஒன்னும் இந்த கட்சியின் தலைவரானதோ முதலமைச்சர் ஆனதோ ஒரு லாட்டரி சீட் அடிக்கிற மாதிரி அவருக்கு யோகம் தான். அதனால அந்த கட்சியை இன்றைக்கு தான் ஜெயிலுக்கு போயிடாம இருக்கிறதுக்கோ
தான் மேல கொலை கொள்ளை வழக்கு வந்துடாம இருக்கிறதுக்கும் ஊழல் வழக்குகள் வராம இருக்கிறதுக்காக திமுகவிற்கு பி டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால அம்மாவுடைய கட்சி இன்றைய திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்படுத்துவதன் மூலம் தன்னை ஜெயிலுக்கு செல்லாம பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த கட்சியை சுயநலத்திற்காக பழனிசாமி போன்ற சிலர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியால் அதை தொடர்ந்து செய்ய முடியாமல் அதை விட்டு விலகி ஓடி விடுவார். அதான் உண்மை. சரி.